டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி Y2K. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லடாக் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லே தான் போயிட்டுருக்கோம். லேயில் வந்து நிறைய மார்க்கெட்லாம் இருக்குது. ஸோ அதில் நம்ம மார்க்கெட்டில் என்ன வாங்கலாம், ஏது வாங்கலாங்கிறது நிறைய பர்ச்சேசிங் வந்து மைண்ட் செட்டில் நிறைய இருக்குது. என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அங்கே போயிட்டு தான் பார்த்தா தான் ஒரு ஐடியா வரும். வாங்க நம்ம லே மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பர் வெஹிக்கிளுக்கு வந்து காருக்கு கூட வாங்குறாங்க தெரியல, பைக்குக்கு வந்து ஒரு வண்டிக்கு வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 3 பேருக்கும் சேர்த்து அங்கேயே பே பண்ண சொல்லியாச்சு. யாராவது ஒருத்தர் பே பண்ணால் போதும் 3 பேருக்கும். அதனால் ஒருத்தர் தான் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வருது. இப்போ வந்து நான் தான் எல்லா அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நான் பேமெண்ட் கொடுத்துடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன செலவு பண்ணோங்கிறத வந்து டோட்டல் போட்டு அதை டிவைடட் பை 3 போட்டு பர் ஹெட்டுக்கான சார்ஜ் நாங்கள் வந்து வாங்கிட்டுருக்கோம். அப்படி தான் இந்த ட்ரிப்பு போயிட்டே இருக்குது, எங்களோட ட்ரிப்பு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த எந்த ஒரு காசையும் வந்து எதுலையும் விட்டுற மாட்டோம். அதனால் எல்லாமே கணக்கு தான். எது யார் எதுவும் சாப்பிட்ணும், அதுதான் சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும் கிடையாது. நம்ம இஷ்டம் போல் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே வந்து இந்த 3 பேருக்கான ஷேரில் தான் வரும். எல்லாமே பார்த்தா வெஜ்ஜுன்றதால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான்வெஜ்ஜுன்னு சாப்பிடும்போது தான் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த இதில் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் நாங்கள் வந்து அந்த இதுவே பார்க்க மாட்டோம். எது சாப்பிட்டாலும் யார் எது சாப்பிட்டாலும் சரி, அது வந்து காமன் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். அது மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஆர்மி வண்டி வந்துக்கிட்டு போய்கிட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லா டைமும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண் பார்வையில் தான் இந்த லடாக் மாநிலம் ஃபுல்லாக அவங்க கண் பார்வையில் தான் இருக்குது. இதனடா கார் இப்படி போகுது, ஓ அதை டோ பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே 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 ஒரு வண்டி பார்த்திங்கன்னா டோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்பா, ஒரு வண்டி 3 வண்டி டோ பண்ணிட்டு போகுது. செமல. அதுவும் இந்த ஏரியாவில் வந்து சரியாக இது பண்ணிட்டு போகுது. ஒரு அயன் பிரிட்ஜ் ஒன்று, அடியில் வந்து வாட்டர் கிராசிங். ஆனால் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த லேயில் போயிட்டு நம்ம மார்க்கெட்டை பற்றி பேசணும். முதல்ல வந்து ஒரு வின்டருக்கான க்ளவுஸ் வாங்கிடணும். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ஷூ வாங்கணும். இந்த 2 ஐட்டமும் மறக்காமல் கண்டிப்பாக வாங்கணும். முக்கியமான இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், டேங்க் கவர் ஒன்று போடணும். ஏன்னா அந்த டேங்க் கவரில் வந்து பேக் வச்சுருந்தேன், டேங்க் பேக் வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு செட் ஆகலை, வண்டி திருப்ப முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் டேங்க் கவர் ஒன்று போட்டுடலான்னு பிளான் நம்மளுக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த BRO ப்ளஸ்ஸு ஆர்மி இப்போலாம் வந்து 2 பக்கமே வந்து அவங்களோட ஷெல்டர் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் போல் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது, ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பெரிய காம்பவுண்ட் போட்டு ஃப்ளைட்லாம் கூட இருக்குங்க, பார்த்தேன். ஆமாம். ஸோ நம்ம லே இன்னும் ஒரு 5 or 6 கிலோமீட்டர்ஸில் போயிடுவோம். போனால் லேயில் வந்து நம்ம கார்கில் வாரோட மியூசியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். போய்ட்டு அந்த மியூசியத்தை பார்க்க போகிறோம். மியூசியம் பார்த்துட்டு அப்புறம் லேயில் வந்து இப்போ ஸ்டே பண்ணலாமா வேணாமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு ஸ்டே பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம நைட்டில் ட்ராவல் வேண்டாம். இனிமேல் போகிற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துக்கு தான் போக போகிறோம், ஹை ஆல்டிடியூட் இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கே என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிடலாம். ஒரு 7 o'clock 8 o'clock கிளம்பிடலாம். நாங்கள் 7 o'clock கிளம்புறோம் சொன்னால் அது 11 o'clock தான் எங்களுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த தடவையாவது வந்து 7 o'clock ஷார்ப்பாக கிளம்பிடணுன்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். பார்ப்போம். எல்லாம் இந்த துணி துவச்சி காய போட்டு எடுத்துகிட்டு போகிறதாங்க செம்ம டிலே ஆகுது எல்லா இடத்துலையும். ஏன்னா எடுத்துகிட்டு வந்தேன், நான் 2 செட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். போட்டு போகிறத தவிர்த்து 2 செட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து ஒரு செட்டை துவச்சி அப்பப்போ காய போட்டுருவேன். காயுதோ இல்லையோ அப்படியே தூக்கி போட்டும் வந்துடுவேன். ஸோ அதில் நம்மளுக்கு அதனால் நம்ம இது வந்து நம்மளால் தான் டிலே. ரூம்லலாம் போயிட்டு துணி காய போகிறது தான் லேட்டு. 3 பேரும் ஒரே டைமில் துவைக்கிறதால டைம் ஆகிடுது. நான் போன உடனே துவைச்சிருவேன், என்னோடய வேலையை நான் முடிச்சிடுவேன். காலம்பரை இவங்க துணி துவைக்கும்போது நான் உட்காந்து என்னோடய ஃபோனில் வந்து எடிட் பண்ணுறதோ இல்லை இந்த இமேஜை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி வேலை தான் நான் வச்சுட்ருப்பேன்.
அப்புறம் லடாக்கை பற்றி நம்ம பேசினா நிறைய பேசிக்கிட்டே போகலாம், எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பாருங்க ஹெலிகாப்டர் நிற்க வச்சுருக்காங்க, செமையாக இருக்குது ஹெலிகாப்டரு. அப்புறம் இது ஒரு விதமான ஃப்ளைட்டு எல்லாம் வந்து போருக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் தான் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கார்கில்ல யூஸ் பண்ண அது என்ன சொல்லுவாங்க, அந்த போர் தளவாளங்கள், விமானங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலைவனத்தில் அப்படியே ஒரு சோலைவனமாக மாற்றின மாதிரி இருக்குது இடம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல மரமே பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு சிலதை பார்த்தா மரமாக இருக்குது. இதை என்னன்னே சொல்கிறதுன்னு புரியல. பாலைவனம்னு சொல்லுவாங்களா, இல்லை மரம் இருக்கிற இடத்துலாம் பார்த்தா சோலைவனம் மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இதுதாங்க அந்த இதுக்கு வந்துட்டோம். நம்ம ஆர்மியோட எக்ஸிபிஷன் ஒன்று சொன்னோம்ல, கார்கில் வார் மெமோரியல் மியூசியம் இங்கே இருக்குது. ஆனால் எங்கேயுமே நாங்கள் வந்து செக்யூரிட்டி ரீசன்றதுக்காக, நம்மளோட பாதுகாப்பு மற்ற நாடுங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து உள்ளே போய் எதுவுமே ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறது இல்லை. அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எடுக்கிறது, பர்மிஷன் கொடுக்காமல் எடுக்கிறதே கிடையாது. இது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லடாக் லேக் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மியோட டேங்கர்ஸ், அப்புறம் இந்த போர் தளவாடங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஆளே பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி தான் வந்து நிற்கிறாரு. பாம்ப் ஸ்குவாட் மாதிரி வராரு. பாருங்க, டிக்கெட் கவுண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா நோ கேஷ், ஒன்லி கார்டு. உள்ள ஃபீஸ் வந்து 500ங்க பர் ஹெட்டுக்கு கொடுத்து நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் அந்த இது ஒரு நினைவு சின்னம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்கில்ல பார்த்த மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் யார் யார் வந்து வீர மரணம் அடைந்தாங்களோ அவங்களோட இதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இதை பார்க்குறோம் பாருங்கள். அந்த வெப்பன்ஸ் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து ஃபோட்டோ எடுக்க அலோடு கிடையாது. நாங்கள் மழை வேறு வந்துடுச்சு, அதனால் ரைட்டாக நேரோட பார்த்துட்டு வந்தாச்சு. இல்லை அங்கே பார்த்த மாதிரியே தான் நம்ம ஆர்மிஸில் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் தான் இங்கே உள்ளே இருக்குது. நாங்கள் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை, அதனால் நாங்கள் வந்துவிட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா அவங்களோட கல்வெட்டு வச்சுருக்காங்க. அது அந்த பேரில் வந்து இது பண்ணியிருப்பாங்களே, இறந்தவங்களோட இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்திட்டு சல்யூட் அடிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். க்ளீனாக பார்க்கிங்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. இதே மாதிரி எல்லா இடமும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த நார்த் சைடில் பார்த்திங்கன்னா இந்த லடாக் ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இப்படியே தான் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு ரொம்ப மரியாதையாக இருக்காங்க எல்லாருமே. எல்லா ஆர்மிஸும் நிறைய மரியாதையாக இருக்காங்க. வணக்கம். எல்லாம் தமிழா? சூப்பர் சூப்பர். காரில் வந்திருக்கீங்க. வெரி குட் வெரி குட். எத்தனாந்தேதி கிளம்புறீங்க? எத்தனாந்தேதி நாளைக்கு? கிளம்புறீங்களா? சென்னையிலேருந்து வந்து என்னைக்கு? 31ஆந்தேதி. 28 நாங்கள் கிளம்புறது 28 சென்னையிலேருந்து. 27 கிளம்புறாங்க. நாங்கள் வந்து அகமதாபாத் போயிட்டு அங்கே ஒரு 3 நாள் டெஸ்டிங் பண்ணிட்டு ஆஃபீஸில் வந்து அங்கே டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கே திருச்சி காரா போகலாம். கிளம்புங்க, மழை வருது. மழைக்கு மேலே போகலாம். கலப்புங்க. இவங்க பார்த்தா சென்னையில் வந்திருக்காங்க. எங்களுக்கு அடுத்த நாள் கிளம்பியிருக்காங்க. ஆனால் அவங்க காரில் வந்திருக்காங்க. நம்ம வந்து பைக்கில் வந்தோம், அவங்க காரில் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இது. அகமதாபாத்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட இதுதான் கார்கில் போர் விமானங்கள். சென்னை hands off you. We are coming from Chennai to here bike. இங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மரியாதை நடந்துக்கிறாங்க. அதுவும் நம்ம பைக்கில் வந்துருக்கோம் சொன்னால் நம்மளுக்கு சல்யூட் பண்ணுறாங்க. பதிலுக்கு நம்மளும் அவங்க சல்யூட் பண்ணுறோம். ஸோ
ஸோ ஒரு இது பாருங்கள், ஒரு மதிப்பு அவங்களுக்கு இப்படி தாங்க இருக்கணும். ஒரு பெரிய கர்வம் இல்லாமல் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆஹா மழை வந்துருச்சு, செம மழை, ஓரம் கட்டிட்டு மழை நின்ற பிறகு போகலாம். ஓனர் வாங்க, வண்டியை ஓரமாக விட்டு வாங்க, அப்படி நின்றுட்டு போகலாம். ஃபுல்லாக மழை, ஆல்ரெடி எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு, இருக்கிறது நனைய விட்டுறக்கூடாது. உங்கள் டவலாம் நனையுது பாருங்கள். ஓரளவுக்கு மழை விட்டுதுங்க, கிளம்பியாச்சு. அடுத்த நேரம் நம்ம பிளான் போட்டாச்சு, ரூமுக்கு போயிட்டு ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு தீர்மானம் ஏகமனதோடு நிறைவேற்றப்பட்டது. இப்போ நம்ம நேராக லே கிட்ட போயிட்டு ரூமை பார்த்து தங்கிட வேண்டியதாக தங்கிட்டு, இங்கெல்லாம் துணி துவைச்சி காய போட்டால் காயாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி ஷூலாம் நனைஞ்சே போயிடுச்சு, ஷூவில் எப்படி காய வைக்க போகிறோன்னு தெரியல, வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இதுதான் ஒரு பெரிய தலைவலி. ஒழுங்காக வாட்டர் ப்ரூஃப் ஷூ வாங்கியிருந்தேன்னா இந்த ப்ராப்ளம் வந்துருக்காது. திரும்பவும் மழை வருது. இங்கே கிளைமேட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு மழை வருது, திடீர்னு இதுவாக இருக்குது, எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது. ஸோ இங்கே வானிலை அறிக்கை சொல்கிறவங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க கூட இருக்குது. இங்கெல்லாம் வெதரை கணிச்சு சொல்லவே முடியாது. நம்ம ஆராய்ச்சியாளர்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. உள்ள வா, பார்த்துக்கலாம், உள்ளே போய் தேடிக்கலாம், வா. மொபைல் கேட்டால் கூட கூகுளில் போட்டு ரூம் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு எல்லாம் மழை வரதால் எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டா தான் உள்ளேன்னு சொல்லி 2500 ஓ पर्सन 3% चेक इन रूम चेक कर लो रूम ना पहले, फिर उसके बाद कर लेंगे ऊपर नीचे जो भी है। आ जाओ रूम देख लो। இல்லை அதான் சும்மா ஒரு ஐடியா எவ்வளோ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிறது. இங்கே பாருங்கள், இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நான் தெரிஞ்சுக்கலாம்ல. ஒரு ஐடியா இப்போ 2500 சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆ கம்மியான ரூபாய் அதுதான். போகலாமா பார்க்கலாமா? போகலாமா, அப்படி போகலாம். அவன் காட்டுறான்றான், கூட்டு போய் 2500 சொல்கிறான்ல. ஆனால் கம்மியான இருக்குது, நான் காட்டுறேன்றான். எவ்வளோ 1500 காட்டுவோன்னு கேளு. நான் தான் கேட்டேன், 1000 1500 கேட்டேன் நான். காட்டுறேன்னா சரி, காட்ட சொல்லு. சரி பார்க்குறேன், நீ முன்னாடி போய் பார்த்துட்டு கேட்டேன். பார்க்குறேன். रूम अवेलेबल? That's it. 3%. 3%. You can check here. Okay? If you are not, first check here, then let me know. Okay. हाँ, Shall I call? कल ஒரு 2500 கேட்டாங்க. ஒரு இடத்துல ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மெக்கானிக் நம்மள்கிட்ட வந்து பேசினவர் வந்து அவர் வீட்லேயே ரூம் இருக்கான், அதுவே தரேன்னாரு. 1500 கேட்டாங்க. சரி ஓகே, 1500 டீலுக்கு ஒத்துக்கிட்டோம். இதுக்கு கம்மி கிடைக்குமாங்கிறது தெரியல, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, போய் தேடிட்டு இருக்க முடியாது. எப்படா போய்ட்டு எல்லாம் கழட்டிட்டு ஈர ஷூவோட ஓட்டிகிட்ருக்கோம். அதனால் எப்படா இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோன்ற தாட் தான் இருக்குது. 1500 ஓகே தான், ஃபைன், ஓகே, பக்காவான ரூம் தான், போய் பார்த்துடலாம். எங்களுக்கு அது போதும். பக்காவாக இருக்கணும்லாம் கிடையாது, போகிற ரூம் எல்லாமே பக்காவாக சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கோட வீடே தான் இது, அதுலேயே நம்மளுக்கு ரூம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போங்க, அவரு உள்ளே போங்க. ஓனர், உங்கள் டவலை எங்கேயோ எடுத்து வைக்கணும்னு சொல்லி எடுத்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சீட்டு டவலை
எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. ரூமில் இல்லை, இங்கே வச்சேன். எங்கேயோ எடுத்த வால் மெமோரியல் இருக்குல்ல, மழை வருதுன்னு சொல்லி எடுத்து வச்சேன். மை மதர் ஏஜ் 65 70 65. வெரி குட், சூப்பர். பை பை. No berat. Berat. Oh, aw yang. Aram sih. நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதாஜி சூப்பராக டீ போட்டு கொடுத்தாங்க. பிதாஜியும் நல்லா டீ போட்டு கொடுத்தா நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ மாமா என்ன சாப்பிட்டேன்னா ஒரு வாழைப்பழம், ஸோ வண்டியில் நாங்கள் ரெடியாக பேக் பண்ணிவிட்டோம். எல்லாமே பேக் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு வந்து கிளம்ப வேண்டிய வேலை தான். இந்த பாருங்க, எல்லாமே ரெடி, பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இதுதான் சரியாக கட்டலான்னு நினைக்கிறேன். இது அவங்களுக்கு அவர் தான் வந்து கட்டி கொடுப்பாரு. இதுதான் சாப்பாடு. ஓகே, குட் மார்னிங், பேக் டு மை சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லே வந்துட்டோம். நேற்று மழையாக இருந்தது, அப்படியே வந்து இங்கே கேட்டு பின்னாச்சு ஒரு வீட்டில் ஹோம் ஸ்டே போயிட்டோம். இருந்தது நீர் வசதி, ஒய்ஃபை எல்லாமே நல்லா இருந்தது. டீலாம் போட்டு கொடுத்தாங்க, போன உடனே கேட்காம போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் பிடிச்சி நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு என்ன இருக்குது, என்ன இருக்குது, அதில் ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு வண்டி டேக்ஸ்க்காக நம்ம போடணும். இம்பார்ட்டன்ட் இந்த பர்ஸு, வண்டி பேப்பர் சோதில் வச்சுக்கிறதுக்காக ஒரு இது ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நம்ம லே மார்க்கெட் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து டேக்ஸை ஒர்க்காக கேட்குறேன். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் வந்து கேட்க சொன்னாங்க, யூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் நம்ம அங்கே போயிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா லே மார்க்கெட் சொல்லுறது எங்கேயுமே எதுவுமே ஷார்ட் பண்ண ஓப்பன் பண்ணல. இன்னைக்கு மார்க்கெட் லீவு போல இருக்கு. அதான் இன்னைக்கு லீவு போல இருக்கு மார்க்கெட்டு. ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு இவங்களது. ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு இவங்களது. எல்லாம் லீவு போல இருக்கு. சரிவா போலாம், வா அடுத்து. அதுதான் போட்டுருக்கு, ஃபங்க்ஷன் போட்டுருக்கு. இதுதான் லே மார்க்கெட். ஸோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் போதால லீவ் போல இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஃபெஸ்டிவல் போல இருக்கு. ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கணும்னா டோட்டலாக மூட விட்டுங்க. லே மார்க்கெட்டு இன்னைக்கு லீவு. ஸோ நம்ம என்ன பிளான் போட்டோம்னா அது அப்படியே சொதப்பல் ஆகிடுச்சு. லே மார்க்கெட்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். இங்கே ஒரு நல்ல ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. எல்லாமே கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ் கூட இங்கே இருக்குங்க, ஒரு கடை இருக்குங்க. இதில் நம்ம தேர்ட் ஆங்கிள் கிடையாது, இது 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட் அவர் காட்டினார். ஸோ அதை இன்றைக்கி பார்த்துலான்னு பிளான் பண்ணோம். அது எல்லாமே சொதப்பலாக ஆகி போயிடுச்சு. லே மார்க்கெட் ஃபுல்லாக எல்லாம் எந்த கடையுமே இல்லை. டயர் கடை, ஸ்வீட் கடை, ஹோட்டல் எதுவுமே கிடையாது. ஒன்லி மெடிக்கல் ஷாப், அது கூட திறக்கல, மூடிதான் இருந்தது. ஆனால் அது திறந்துருவாங்களாம். ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கலாம்னு பார்த்தா அதுவும் வாங்கலை. என்ன ஒரே டென்ஷனாக இருக்குங்க. வண்டி ஓட்டவே எனக்கு பிடிக்கவே இல்லை. டே மார்க்கெட் தான் வரணும், எல்லாத்தையும் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தோம். கடைசியில் சொதப்பல் பயங்கர சொதப்பல் ஆகிடுச்சு. இங்கே வந்து பாஸ், இந்த உம்மிங்லா பாஸ் வாங்குறதுக்கு இங்கே தான் வரணும் போல. தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உம்மிங்லா பாஸ் அங்கே வாங்கினோம். பாஸ் வாங்காததால் வந்து பர்மிட் வாங்காததால் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. 1500 சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஒரு வண்டிக்கு 1500 சார்ஜ் பண்ணி பார்த்தா சோலோ ரைடாக வந்து லடாக் வந்து சைக்கிளே வந்திருக்காரு ஹரியானாவிலேருந்து. ஸோ வேறு லெவல் தான். மேலே வேறு கோப்ரோவில் வச்சுட்டு பயங்கர இதுவாக வந்திருக்கா போல். திங்ஸே காணும், லக்கேஜே இல்லை, எப்படி வந்தான்னு தெரியல. இங்கே பார்த்தா ஒரு குட்டி டிராஃபிக் ஜாமு, என்னாச்சுன்னு தெரியல. அந்த பக்கம்லாம் சரியான மழை வரும் போல இருக்குது. எப்படி இருட்டிட்டு பாருங்க, பயங்கரமான மழை இருக்கு போல இருக்குது. காட்டுன்னு காட்ட போகுது, சாத்த போகுது, ரெண்டுமே நடக்க போகுது. இனிமேல் தான் நம்ம பனியெல்லாம் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் பார்த்தா லேண்ட்ஸ்கேப் ஆகி பாறை விழுந்திருக்கான். அதை வந்து
வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் ஜேசிபி வந்து அதை க்ளீன் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது எடுத்தால் தான் ரோடு கிளியர் ஆகும் போல இருக்குது. அப்போ தான் போக முடியும். நம்ம ஆள் ஃப்ரண்ட்டில் போய் நின்றுக்கிட்டார், டாப்பில் போய் நின்றுக்கிட்டார். அவர் தான் முதல் ஆளாக போக போகிறாரு போல இருக்குது. பார்க்கலாம். இனிமேல் தாங்க இது மாதிரி தரமான சம்பளம் நடக்கும். பாறை விழும், ஏன் மலையை கூட விழலாம், பெரிய பெரிய பாறையெல்லாம் விழுந்திருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீநகர் வரும்போதே பார்த்தேன், கார்கில் தாண்ட பிறகே பார்த்தேன், பார்க்கலாம் இருந்தது. ஸோ இது மாதிரி தரமான சம்பவம் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. இங்கே ஒருத்தர் சைக்கிள்லேயே போகிறாரு, வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. ஆனால் இப்போவே ரோடு ஆஃப் ரோடாக மாறி போயிடுச்சு. கூட நல்லா இருந்தது, மண் வேறு சறுக்குது, அப்படியே சறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரோடெல்லாம். இனி போக போக பயங்கரமாக தான் இருக்கும். அட்வென்ச்சர் ரைடு, ரியல் அட்வென்ச்சர் ரைடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ தூரம் அப்படியே இருக்குன்னு தெரியல. ஸோ இதில் நம்ம பொறுமையாக போகணும். ரொம்ப வேகமாக ஸ்கிட் ஆகி கீழே கீழே வந்து நம்ம ஜாக்கெட்டெல்லாம் கிழிஞ்சிடும், தேஞ்சு போய் கிழிஞ்சிடும். அடிப்படணும் தான் எப்படி வேணாலும் போகணும், இப்படி தான் போகணும், அப்படி தான் போக முடியாது. அடிப்படுற டைம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பள்ளம் பாருங்க, சேஃப்டிக்காக 2 நாளாக டேக் போட்டு அடிச்சுட்டு வாட்டர் கிடையாது. மழை பார்த்தீங்கன்னா பெர்மிட் மாதிரியே இருக்குது. ஏதோ இங்கே பெர்மிட் ஷேப்லேயே இருக்குது. அதனால் செமையான இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மழை பெய்கிற மாதிரி தான் இங்கே வந்து லைட்டாக சாரல் மழை போகுது. நாளைக்கு பார்த்து ரொம்ப லைட்டாக தூங்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. வெயில் இருக்குது. மழையோட இடம் பார்த்தீங்கன்னா எப்படி, எந்த இடத்துல மழை எப்படி இருக்கும் பாருங்க தெரியும். கார் மேகங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார் மேகம், அதுதான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும். கார் மேகங்கள் அப்படியே வானம். ஐயோ பாட்டு பண்ணால் வந்து காப்பிரைட்டு வந்துடுவாங்க, ஸ்ட்ரைக் வந்துடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 2 ஸ்ட்ரைக் வந்துடுச்சு ஆரம்பித்த புதுசிலேயே. அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு வந்து காப்பிரைட் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் நம்ம ஜாயின் பண்ணணும். அது நம்ம யூடியூப் ஸ்டூடியோவில் போய் தான் இருக்கும். அந்த ஸ்கூலை வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டா அவங்க அந்த வீடியோவை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் நடக்குது. அதனால தான் வந்து இங்கே நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இங்கே வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டோம், மழை பெய்யுதுன்னு சொல்லி வந்திருக்கோம். பார்ப்போம். அப்புறம் அவங்க கேட்குற கொஸ்டின் நம்ம பதில் சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதே காப்பிரைட், அந்த காப்பி ஸ்ட்ரைக்லாம் போயிடும். அதுக்கு வந்து 3 மந்த்ஸு வரைக்கும் இருக்கும். 3 மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் அட்டன் பண்ணணும். அந்த ஸ்கூல் அட்டன் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸிங் முடிச்சோன்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் போயிடும். இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அந்த காப்பி ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இங்கே அந்த பிஆர்ஓ ரொம்ப 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 ஒரு பெரிய வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரோடை சரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பப்போ ரோடை வந்து ஸ்பாட்டில் வந்து சரி பண்ணுறாங்க. பிஆர்ஓவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. தமிழ்நாடு சார்பாக பிஆர்ஓவுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாரோட சார்பாகவும் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ரோடை போட்டாங்கன்னா வேறு லெவல். அங்கேருந்து வரவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ரோடை எப்படி போடுறாங்க, எப்படி எப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அதை சரி பார்க்குறதுன்னு ஒரு ஆள் நியமிச்சிருக்காங்க போல இருக்குது. அவர் வந்து தினமும் ரவுண்ட்ஸ் வந்து சூப்பர்வைசர் வந்து பார்த்துட்டே போவார் போல இருக்குது. பார்த்துட்டு ஃபைனலாக எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணணுமோ உடனே ஆளை விட்டு உடனே ஒர்க் பண்ண வச்சிடுறாங்க. இப்படிலாம் இருக்கணும். பிஆர்ஓ வந்து அந்த இவங்களுக்கான ஆர்மியோட ஒரு பிரான்ச் தான். ஆர்மி எங்கெல்லாம் போகிறோம்னா அங்கெல்லாம் பிஆர்ஓவும் போவாங்க. அவங்களுக்கு தேவையான ரோடெலாம் வசதிகள், ரோடுக்கான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. மழையே பெரிய மழையாக இருந்தாலும் சரி, அதை கிடச்சி உடனே ரோடு போட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த பிஆரோட ஒர்க்கே. பைக்கை சமைச்சு சல்லுன்னு போகிறாங்க. மழை வந்துச்சு, நம்ம உடனே ரெயின் கோட்டை போட்டே ஆகணும். ஸோ ரெயின் கோட்டை போட்டுட்டு நம்ம ரெடி ஆகிடுவோம். நம்ம ஓனர் அங்கே நிற்கிறாரு. ஓனர், மழை கோட்டு போடுங்க. போடலையா? நண்பர்களே, இந்த வீடியோ இந்த இடத்தோட முடிச்சுக்கிறேன். ஸோ மழை பெய்யறதுல நான் கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு வந்து இதுதான் வாட்டர் ப்ரூஃப் ஷூ. நம்ம காட்டனஸ் கவர் தான் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே பெருசாக நான் எதுவும் போட விரும்பலை.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ கண்டினியூட்டி நாளைக்கு வரும். பாய்.